get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜயமகாதேவி பாகம் 2 அத்தியாயம் 21 ஹண்டுமான் துறைமுகம். சீலையால் இறுக பிணைக்கப்பட்டிருந்ததால் தலையை மாத்திரம் வெளியே நீட்டிக்கொண்டு மூட்டைக்குள்ளிருந்து எட்டி பார்ப்பதைப் போலிருந்த மோக்ஷர் தன் மீது சாட்டிய கருணை குற்றத்தை பற்றி விஜயன் எல்லளவும் சிந்தித்தான் இல்லை. மூர் சமத்தை தந்திரமாக அறையை விட்டு அனுப்பிவிட்டு மோக்ஷரை சூசின் கட்டி போட்ட தந்திரத்தை பற்றி வியந்து கொண்டு நின்றான் சில வினாடிகள். பிறகு மோக்ஷரை மூட்டை நிலையிலிருந்து விடுவிக்க மூர் சமத்துக்கு உத்தரவிட மோக்ஷர் விடுதலை பெற்று எழுந்து நின்று, விஜயபாகு, கருணைக்கும் ஓர் எல்லை உண்டு என்று அறிவித்தார். விஜயபாகு மோக்ஷரின் உபதேசத்தை கேட்டு, உண்மை மோக்ஷரே, ஆனால் உம்மிடமிருந்தும் மூர் சமத்திடமிருந்தும் சூசின் தப்ப முடியும் என்று நான் நினைக்கவில்லை என்றான். சிங்களத்து வீரனே, சூசினை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அவனை பிசாசிடம் ஒப்படைத்தால் கூட தப்பி விடுவான். இப்பொழுது பார், மூர் சமத்தை உன்னை அழைத்து வரும் சாக்கில் வெளியே அனுப்பினான். கட்டிலில் அவனுக்கு அருகில் உட்கார்ந்திருந்த என்னை சற்று ஏமாந்த சமயம் பார்த்து தலையின் பின்பக்கத்திலுள்ள ஒரு நரம்பில் தாக்கினான். நான் மூர்ச்சையானேன். விழித்தபோது மூட்டையாய் இருந்தேன் என்று நடந்ததை சொன்னார் மோக்ஷர். மேலும் விவரித்தார். நரம்பின் மர்மங்கள் எல்லாம் சீனர்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரியும். தேகத்தின் சில நரம்புகளில் லேசாக தட்டினால் கூட பிராணன் போய்விடும். அவன் என் தலைக்கு பின்னால் எந்த இடத்தில் தாக்கினான் என்று தெரியவில்லை. ஆனால் மின்னல் போன்ற ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது. உடனடியாக நான் நினைவிழந்தேன் என்று. விஜயன் அதற்கு மேல் அந்த கதையை கேட்டு காலம் கடத்த இஷ்டப்படாமல், மூர்சமத், சூசினின் திறமை ஓடும் கப்பலிலிருந்து தப்ப இடமளிக்காது. அவன் இந்த கப்பலில் தான் இருக்கிறான். ஆகவே கப்பலை அணுவணுவாக சோதனை போடு. எங்கிருந்தாலும் அவனை இழுத்து வா என்று சமத்துக்கு உத்தரவிட, மோக்ஷரே, நீரும் அவனை தேடும். ராஜகுமாரிக்கு நான் சரியான பாதுகாப்பை அளித்துவிட்டு வருகிறேன் என்று மோக்ஷருக்கும் கட்டளையிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினான். அங்கிருந்து சிற்பி இருக்கும் இடம் வந்து அவனிடம் விஷயத்தை சொல்லி, சிற்பி, சூசின் இந்த கப்பலிலிருந்து தப்ப வழி ஏதாவது இருக்கிறதா என்று வினவியதோடு, அரசகுமாரியை நீதான் பாதுகாக்க வேண்டும். சூசின் வெளியில் சுதந்திரமாக உலாவும் வரையில் அவளுக்கு ஆபத்து இருந்து கொண்டிருக்கும் என்றான். சிற்பி தனது வெறிப்பிடித்த கண்களை விஜயன் மீது திருப்பி, அரசகுமாரிக்கு ஆபத்தா என்று வினவினான் வியப்புடன். ஆம் சிற்பி, சூசின் தனது மன்னனுக்கு மகாரத்தினத்தையும் இந்த மாதர் ரத்தினத்தையும் கொண்டு செல்ல விரும்புகிறான். இரண்டையும் நிறைவேற்ற எதையும் செய்வான் என்று விஜயன் விளக்கினான். புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையை அசைத்த சிற்பியின் கண்களில் வெறி அதிகமாயிற்று. என் கையிலிருந்து அவன் தப்ப முடியாது. ஏமாறுவதற்கு நான் மோக்ஷரும் அல்ல, மூர் சமத்தும் அல்ல என்று கூறி லேசாக வெறி சிரிப்பை உதிர்த்த சிற்பி, வாருங்கள், அவனை தேடுவோம். இத்தனைக்கு பிறகும் அவன் இந்த கப்பலில் இருப்பான் என்று தோன்றவில்லை. என்ன நடந்ததென்று பார்ப்போம் என்று கூறி கீழ்த்தளத்தின் படிகளில் இறங்கி சென்றான். விஜயனும் அவனை தொடர்ந்தான். கீழ்த்தளத்தில் பல பகுதிகளையும் நடுத்தளத்தில் புறவிகள் கட்டப்பட்டிருந்த இடங்களையும் அலசி பார்த்த சிற்பி கடைசியாக மேல்தளத்துக்கு வந்தான். அங்கிருந்த அரசகுமாரியை சில வினாடிகள் பார்த்து கொண்டிருந்து விட்டு விரிந்த பாய்களையும் ஆராய்ந்தான். இரண்டும் சரியாக இருக்கிறது என்று முடிவில் தனக்குத்தானே வாய்விட்டு அறிவித்து கொண்டான். அவன் பார்த்த இடங்களில் பார்வையை ஓடவிட்ட விஜயனும் சிற்பியின் மனதிலோடைய எண்ணங்களை புரிந்து கொண்டான். ஆம் சிற்பி, காற்று சிறிது மாறித்தான் இருக்கிறது என்றான். சிற்பி விஜயனை திரும்பி நோக்கி, உங்கள் கண்களிலிருந்து எதுவும் தப்புவதில்லை, சூசினை தவிர என்று கூறிவிட்டு, அரசகுமாரியின் குழலிலிருந்து பிரிந்த கேசங்கள் சற்று கிழக்கில் திரும்பி துடிக்கின்றன. பாயின் புடைப்பும் காற்று திசை மாறியதால் குறைந்திருக்கிறது என்று கூறிவிட்டு, அரசகுமாரி, சிங்களத்து மன்னரே, இருவரும் என்னுடன் வாருங்கள் என்று சொல்லி இருவரையும் கப்பலின் பக்க பலகைக்கு அழைத்து சென்று தான் மட்டும் அதில் சாய்ந்து வெளிப்பக்கமாக குனிந்து கடல் நீரை நோக்கினான். இருட்டு நன்றாக ஏறிவிட்டதால் கடல் நீரின் விவரத்தை அதிகமாக விஜயனாலோ அரசகுமாரியாலோ பார்க்க முடியவில்லை என்றாலும் சிற்பியின் கண்கள் அதை நீண்ட நேரம் ஆராய்ந்தன. அவன் ஆராய்ச்சி முடிவதற்குள் கப்பலை சோதிக்க சென்ற மூர் சமத்தும் மோக்ஷரும் திரும்பி வந்துவிடவே விஜயன் அவர்கள் மீது கண்களை திருப்பினான் கேட்கும் பாவனையில். மோக்ஷர் உடனடியாக பதில் சொன்னார். நானும் மூர் சமத்தும் கப்பலை அலசிவிட்டோம். சூசின் எங்கும் காணோம் என்று. ஆமாம், இனி தேட இடமில்லை என்றான் மூர் சமத். சிற்பி கடல் நீரிலிருந்து கண்களை எடுத்து, தேட அவசியமில்லை என்றான். ஏன்? அரசகுமாரி வினவினால் வியப்புடன். சூசின் இந்த கப்பலில் இல்லை. இருப்பதானால் அவன் தப்ப அவசியமில்லை என்றான் சிற்பி. இந்த கப்பலில் இல்லையா? அரசகுமாரியின் முகத்தில் பிரமிப்பு விரிந்தது. சிற்பி அவளை ஏறிட்டு நோக்கி, அரசகுமாரி, சிந்தியுங்கள். மோக்ஷரை கட்டி போட்டு அவன் தப்பி இந்த கப்பலில் இருப்பதால் என்ன பயன் அவனுக்கு? மீண்டும் பிடித்து சித்திரவதை செய்வீர்கள். இந்த கப்பலில் இருப்பதை தவிர வேறு வழி இல்லை என்றால் அவன் தப்பி இருக்க மாட்டான். குலதனம் இருக்கும் இடத்தை சொல்லி தற்சமயத்துக்கு உங்கள் அன்பையும் மன்னிப்பையும் சம்பாதித்துக் கொள்வான்.
ஆனால் கப்பலின் ஓட்டம் தடைப்படுவதை உணர்ந்திருக்கிறான். ஆகையால் சட்டென்று மோக்ஷரை தாக்கி தப்பிவிட்டான் என்று சொன்னான். மேலும் விளக்கினான். சூசின் கிழக்கு கடல் மாலுமிகளில் மிக சிறந்தவன். கப்பலின் அசைவு ஒவ்வொன்றும் அவனுக்கு தெரியும். அரைக்கட்டிலில் உட்கார்ந்திருந்த போதே கப்பலின் ஓட்டத்தின் தன்மையை ஊகித்து விட்டான். அவன் தப்ப அந்த ஒரு சமயம்தான் இருந்தது. அதை பயன்படுத்தி கொண்டான் என்று. சிற்பியின் பேச்சை பிரம்மையுடன் கேட்ட மூர்சமத், அவன் தப்பி எங்கு போய்விட முடியும்? ஓடும் கப்பலிலிருந்து கடலில் குதிப்பது சாத்தியமா? குதித்தால் எங்கு போவது என்று வினவினான். சிற்பி பதில் சொல்லும் முன்பு விஜயன் முகத்தில் உண்மை துளிர்விட்டது. நீ சொல்வது சரிதான் சிற்பி என்று கூறிவிட்டு, மூர்சமத், இந்த கப்பலில் எத்தனை நூலேணிகள் உண்டு என்று வினவினான். இதற்கு சிற்பியே பதில் சொன்னான். சாதாரணமாக 4, ஆனால் இப்பொழுதோ 3 தான் இருக்கும். ஒன்றை சூசின் உபயோகப்படுத்தி விட்டான் என்று பதில் சொன்ன சிற்பி, சிங்களத்து மன்னனே, வாருங்கள் என்னுடன் என்று அழைத்துவிட்டு, மூர்சமத், நமது மாலுமிகளை வைத்துக்கொண்டு சீன மாலுமிகளை சிறை செய்து ஒரு அறையில் பூட்டிவை. அவர்களை பிறகு விசாரிப்போம் என்று கூறிவிட்டு தளப்படிகளில் மீண்டும் இறங்கி சென்றான். அவனை தொடர்ந்த விஜயனும் அரசகுமாரியும் அவன் நுழைந்த கடைசி அறையில் நூலேணி 3 மட்டும் தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டார்கள். இன்னொரு ஏணி காணவில்லை என்றாலும் அந்த அறையில் வெளிசாளரம் திறந்து கிடந்தது. இங்குதான் நூலேணியை கட்டி இறங்கியிருக்கிறான் சூசின். இறங்கியதும் நூலேணியை அறுத்துவிட்டான். மற்றவர்கள் உடனடியாக தொடராதிருக்க என்று சொன்ன சிற்பி, சிங்களத்து மன்னவா, இப்படி வாருங்கள். பாதி நூலேணி தொங்கிக் கொண்டிருக்கிறது, கீழே அறுக்கப்பட்டு என்று காட்டினான். பாதி அறுத்து கிடந்த அந்த நூலேணியையும் கடலில் தனது கப்பல் கிழித்து செல்லும் நீரின் வேகத்தையும் பார்த்த விஜயன் எதிரி கப்பல் சிறிது பின்னடைந்திருப்பதையும் கவனித்தான். அதை சிற்பியிடமும் சொன்னான். சூசின் தனது கப்பலில் உள்ள சீன மாலுமிகளுக்கு உத்தரவிட்டிருப்பான் கப்பல் ஓட்டத்தை தடை செய்ய என்றான் சிற்பி. அது எப்படி சாத்தியம் என்று விஜயன் கேட்டான். சூசின் சம்பந்தப்பட்டவரை எதுவும் சாத்தியம் என்று கூறிய சிற்பி, விஜயபாகு, பக்கத்து கப்பலின் பாய்மரங்களை கவனியுங்கள் என்றான். சிறிது நேரத்திற்கெல்லாம் பிரமிப்புடன் வந்தது விஜயன் பதில். பாய்மர கயிறுகள் தளர்த்தப்பட்டிருக்கின்றன. ஒரு பாய் புடைக்காமல் சுருண்டு மரத்தை தழுவி கிடக்கிறது என்று. அத்துடன் சாளரத்திலிருந்து திரும்பிய விஜயனை நோக்கிய சிற்பி, திட்டமிட்டு இந்த வேலை நடந்திருக்கிறது. சூசினை நீங்கள் இங்கு கொண்டு வந்தது முதலே அவனுக்கும் அவனது சீன மாலுமிகளுக்கும் சமிஞ்சைகள் இருந்திருக்கும். சமயம் பார்த்து சூசின் நழுவிவிட்டான் என்று கூறியதன்றி, விஜயபாகு, இனி அந்த மரக்கலம் சூசினிடம் திரும்பி போய்விட்டது. அது எதிரி கப்பல் என்றும் சொன்னான். எதற்கும் அசையாத விஜயன் மனமும் அசைந்தாலும் அதை வெளிக்கு காட்டாத சிங்களத்து செல்வன், ஆனால் அங்கு பிக்கு இருக்கிறாரே, அவரை அடக்குவது சுலபம் அல்லவே என்றான். பிக்கு இத்தனை நேரம் சுதந்திரத்தை இழந்திருப்பார் என்றான் சிற்பி. ஆதிமல்லன், அவனது ஆட்கள் என்று வினா எழுப்பினான் விஜயன். ஏற்கனவே உன் விரோதிகள் என்று சுட்டி காட்டிய சிற்பி, மன்னவா, நாம் இனி இன்றிரவு நிம்மதியாக உறங்கலாம். எது நடந்தாலும் காலையில் தான் நடக்கும். வாருங்கள் தேவி, நீங்களும் வாருங்கள் என்று அவர்களை அழைத்து சென்றான். அன்று இரவும் மறுநாளும் கூட எந்தவித மாற்றமும் இல்லை சூசினின் கப்பலில். பழையபடி கப்பல் விஜயன் கப்பலை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அந்த கப்பலில் இருந்த மாலுமிகளும் விஜயன் கப்பலிலிருந்து கொடுக்கப்பட்ட உத்தரவுகளை சிரமேற்கொண்டு செய்தார்கள். அதை பற்றி விஜயன் கேட்டபோது சிற்பி சொன்னான். சூசினுக்கு தேவையான 2ம் மகாரத்தினமும் மாதர்குல ரத்தினமும் இந்த கப்பலிலேயே இருக்கின்றன. ஆகையால் தாமதிக்கிறான் சூசின். நாம் ஹண்டுமானை அடையும் வரையில் அவன் செயலில் இறங்க மாட்டான் என்று. சிற்பி சொன்னது சரியாகவே இருந்தது. அடுத்த 4 நாட்கள் குறிப்பிடும்படியான நிகழ்ச்சிகள் ஏதும் இல்லாமலே கழிந்தன. பக்கத்து கப்பலில் சகலமும் முறைப்படி நடந்தன. 5வது நாள் விஜயன் கப்பல் துறைமுகங்கள் நிரம்ப உள்ள பெரிய ஹண்டுமானுக்கு கிழக்கு புறத்தில் திரும்பிய போது கூட சூசினின் கப்பல் அதை ஆட்டுக்குட்டி போல் தொடர்ந்து வந்தது. கடல் நிலத்துக்குள் நுழைந்து சிருஷ்டித்திருந்த பல அழகிய இடங்களில் ஒன்றில் நங்கூரம் பாய்ச்சினான் விஜயன். அந்த சமயத்தில் பின்வந்த கப்பலின் தளத்தில் சூசின் தோன்றினான். விஜயனுக்கும் அவன் பக்கத்தில் நின்றிருந்த அரசகுமாரிக்கும் நன்றாக குனிந்து தலை வணங்கவும் செய்தான். விஜயனுக்கும் அரசகுமாரிக்கும் பின்னால் நின்றிருந்த சிற்பி, இனிமேல்தான் உங்களுக்கு ஆபத்து துவங்குகிறது என்று சொன்னான்.